பாட்டாளி மக்கள் கட்சியில யாருமே நிரந்தர தலைவர் இல்லை அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. சட்டத்துக்கு வேண்டுமென்றால் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றலாம். ஆனால் எங்கள் இதயத்திலே நிரந்தர தலைவராக என்றுமே எங்கள் அண்ணன் அன்புமணி ஒருவர் மட்டும்தான் இருப்பாரு. ஏற்கனவே யாராருக்கோ பதவியை கொடுத்து நாங்க படுபாதாளத்தில் தள்ளப்பட்டது போது நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் 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 என்று சொல்லி 14வது தீர்மானத்தை வாசிக்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் துவங்கிய காலம் முதலாக மதுவை ஒழிப்பதற்காக மரணத்தையும் தழுவை காத்திருக்கிற ஒரே ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய தலைவர் அன்புமணி ஒருவர் மட்டும்தான். அந்த வகையிலே கோடான கோடிகளை மத்திய அமைச்சர்களாக இருந்த போது மதுவுக்கு எதிராக கொட்டி கொடுத்த போது தூக்கி எறிந்துவிட்டு என் தமிழ் மக்களும் இந்திய மக்களும் தான் முக்கியம் என்று நின்ற அண்ணன் அன்புமணி அவர்களை தலைவராக பதவியேற்றவரை வாழ்த்தி தமிழ்நாட்டிலே இன்னும் கட்டுப்படுத்தப்படாத போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு உறுதியாக ஒடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.